துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. உலக அரசியலில் மீண்டும் ஒரு பெரும் புயல் வீசத் தொடங்கியிருக்கிறது. வாஷிங்டன் முதல் தெஹ்ரான் வரை ஒருவித பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஈரான் நாடாளுமன்றத்திலிருந்து வந்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு அமைப்புகளையும் உறைய வைத்துள்ளது. அது என்ன செய்தி தெரியுமா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்பவர்களுக்கு 50 மில்லியன் யூரோக்கள் சன்மானமாக வழங்கப்படும் என்ற ஒரு புதிய மசோதாவை ஈரான் நாடாளுமன்றம் இப்போது பரிசீலித்து வருகிறது. ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம், அமெரிக்காவின் சென்ஹாம் கமாண்டர் ஆகியோரும் இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு ஈராக்கின் பாக்தாத் நகரில் அமெரிக்காவின் ட்ரோன் தாக்குதலில் ஈரானின் மிக முக்கிய இராணுவ தளபதியான காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலுக்கு நேரடி உத்தரவிட்டது டொனால்ட் ட்ரம்ப். சுலைமானின் மரணத்துக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரானிய தலைவர் அலி கமேனி அன்று சபதம் ஏற்றிருந்தார். அந்த கோபம், அந்த பழிவாங்கும் உணர்வு இன்றும் ஈரானிய அதிகார மட்டத்துக்குள் தணலாய் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆசிசி கூறுவது போல எங்கள் இமாம் எப்படி கொல்லப்பட்டாரோ அதே போல அமெரிக்க அதிபரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களின் நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த பழிவாங்கும் படலம் எப்படி திட்டமிடப்படுகிறது தெரியுமா? இது அரசால் மட்டும் நடப்பதில்லை. ஈரானில் உள்ள மக்களிடையேயும் சர்வதேச அளவிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. ட்ரம்பை கொள்ளும் திட்டத்திற்கு ஆதரவு திரட்ட ஈரானில் குறுஞ்செய்திகள் மூலம் மக்களிடம் ஒரு ரகசிய வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்லைனில் பதிவு செய்ய கோரும் இந்த பிரச்சாரத்தில் இதுவரை சுமார் 2,90,000 ஆதரவாளர்கள் இணைந்துள்ளார்கள். மேலும் இதற்காக $25 மில்லியன் வரை நிதி திரட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. இது ஈரானில் நடப்பது. ஆனால் அமெரிக்காவிற்கு உள்ளேயே இந்த சதித்திட்டங்கள் எப்படி ஊடுருவியுள்ளன என்பது அதைவிட அதிர்ச்சியானது. சமீபத்தில் நியூயார்க்கில் வெளியான ஒரு ரகசிய வீடியோவில் ஈரானுடன் தொடர்புடைய ஒரு நபர் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பு ட்ரம்பை கொல்ல திட்டமிட்டதும் அதற்காக 2 கூலிப்படையினருக்கு $5,000 முன்பணமாக கொடுக்க முன்வந்ததும் அம்பலமானது. அமெரிக்காவின் இரும்பு பாதுகாப்பு வலயங்களை மீறி இதெல்லாம் சாத்தியமா என்ற கேள்வி எழலாம். ஆனால் ஏப்ரல் 25ஆம் தேதி வாஷிங்டன் கில்டன் ஹோட்டலில் நடந்த ஒரு சம்பவம் அமெரிக்க பாதுகாப்பின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கோல் தாமஸ் ஆலன் என்ற 31 வயது மதிக்கத்தக்க நபர் பாதுகாப்பு சோதனை சாவடியை மீறி துப்பாக்கிச் சூடு நடத்தினார். அந்த சமயத்தில் அதே அறையில் டொனால்ட் ட்ரம்ப், மெலானியா ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், மைக் ஜான்சன் என அமெரிக்காவின் மிக முக்கிய தலைவர்கள் இருந்தனர். அமெரிக்க அதிபர் பதவிக்கு தகுதியான 9 பேரில் 8 பேர் அங்கு ஒரே இடத்தில் இருந்தனர். ஒருவேளை அந்த தாக்குதலில் ட்ரோன்களோ வெடிகுண்டுகளோ அல்லது பல கூட்டாளிகளோ பயன்படுத்தப்பட்டிருந்தால் அமெரிக்க வரலாற்றிலேயே அது ஈடு செய்ய முடியாத இருண்ட நாளாக மாறியிருக்கும். இந்த சம்பவத்தை வெறும் துப்பாக்கிச்சூடு என்று ஒதுக்கிவிட முடியாது என்கிறார் முன்னாள் பாதுகாப்புத்துறை உளவு அதிகாரி ஆண்ட்ரூ ஃபேட்ஜர். இந்த சம்பவம் அமெரிக்காவின் பாதுகாப்பிலுள்ள பெரிய ஓட்டையை எதிரிகளுக்கு காட்டிவிட்டது. எதிரிகள் நமது பலவீனத்தை பார்க்கும்போது அது அவர்களுக்கு தாக்குதல் நடத்தும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறது என்று அவர் எச்சரிக்கிறார். ஈரான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இப்போது நேரடியாக போர் புரிவதை நிறுத்திவிட்டு கூலிப்படையினர், குற்றவாளிகள் மற்றும் இரகசிய அமைப்புகளை பயன்படுத்தியே தாக்குதல் நடத்த விரும்புகின்றன. இது எதிர்கால தாக்குதல்களை கணிப்பதை கடினமாக்குகிறது. இது தனிப்பட்ட ஒருவருக்கு எதிரான சதியல்ல, ஒட்டுமொத்த உலக அரசியலையும் புரட்டி போடும் ஒரு கண்ணுக்கு தெரியாத போர். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஈரான் தனது அச்சுறுத்தலை செயற்படுத்துமா அல்லது அமெரிக்கா இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்குமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இது இப்படி இருக்க, ஹோர்முஸ் ஜலசந்தி உலகத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீர்வழிப்பாதை. இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி யாருக்கு சொந்தம்? அமெரிக்காவின் பார்வையில் இது ஒரு சர்வதேச வர்த்தக பாதை. ஆனால் சீனாவிடமிருந்து இப்போது வெளிவந்துள்ள ஒரு ரகசிய தகவல் உலக வல்லரசான அமெரிக்காவை உலுக்கியுள்ளது. ராஜதந்திரத்தின் திரைக்கு பின்னால் ஒரு பெரும் தோல்வி புதைந்துள்ளது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஹோர்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு ஈரானுக்குத்தான் சொந்தம் என்பதை சீனா அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக அதிர்ச்சியுடன் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் ஹலீஃபாவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்த தகவல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான சமீபத்திய உச்சி மாநாட்டின் அறிக்கைக்கு முற்றிலும் முரணானதாக உள்ளது. உலகத்தின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது.
சீனா தனது கச்சா எண்ணெய் தேவையின் சுமார் 45% இந்த நீர்வழி பாதையை நம்பியே இருக்கிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இந்த ஜலசந்தியில் ஈரான் இராணுவ கட்டுப்பாட்டை கொண்டு வருவதையோ கப்பல் போக்குவரத்திற்கு சுங்கவரி வசூலிப்பதையோ சீனா எதிர்க்கின்றது என்று அறிவித்திருந்தது. ஆனால் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்கிறது. சீனாவின் கோரிக்கையின் பேரில் சீன கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல ஈரான் சிறப்பு அனுமதி அளித்துள்ளது. ஈரானின் பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையத்தின் அனுமதியுடன் கடந்த 2 நாட்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட சீன கப்பல்கள் பத்திரமாக அங்கு கடந்து சென்றுள்ளன. மொத்தம் 30 சீன கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக IRGC தெரிவித்துள்ளது. சீனாவும் ஈரானும் இந்த நீர்வழி பாதையின் கட்டுப்பாட்டில் ஒருங்கிணைந்து செயற்படுவது வாஷிங்டன் மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலக எரிசக்தி சந்தைகள் மற்றும் மத்திய கிழக்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நெருக்கடியான சூழலில் சீனா தன்னை ஒரு அமைதி பேச்சுவார்த்தையாளராக முன்னிறுத்திக் கொள்கிறது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி ஹோர்முஸ் ஜலசந்தி நெருக்கடிக்கு ஒரே தீர்வு நிரந்தரமான மற்றும் விரிவான போர் நிறுத்தம் தான் என்று வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய கப்பல் வழிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் விநியோக சங்கிலிகள் சீரடைய வேண்டும் என்றும் சீனா தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட சீன அதிபர் ஷி ஜின்பிங் 4 அம்ச அமைதி திட்டத்தை முன்வைத்துள்ளார். ஆனால் அமெரிக்காவின் தடைகளை மீறி ஈரான் சீனா இடையிலான வர்த்தக மற்றும் தூதரக உறவுகள் பலமாகவே உள்ளன. ஈரானின் எண்ணெய் அல்லாத மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா திகழ்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானங்களை ரஷ்யாவுடன் இணைந்து சீனாவும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. ஈரானை தனது முக்கிய மூலோபாய கூட்டாளியாகவே சீனா கருதுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மே 14ஆம் தேதி சீன பயணத்தை முடித்துக்கொண்டு திரும்பிய பிறகு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஷி ஜின்பிங் உதவ முன்வந்ததாக தெரிவித்தார். ஆனால் ஈரானின் எந்தவொரு சமரச திட்டத்தையும் ட்ரம்ப் ஏற்க தயாராக இல்லை. நான் ஈரானின் முன்மொழிவை படித்தேன். அதன் முதல் வாக்கியமே எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் அதை தூக்கி எறிந்து விட்டேன் என்று மிகவும் வெளிப்படையாக தெரிவித்தார். ட்ரம்ப் அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் முழுமையான உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். 20 ஆண்டுகள் அணுசக்தி திட்டங்களை நிறுத்தி வைப்பது போதாது, அதை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்கிறார் ட்ரம்ப். ஈரானிடமுள்ள தொழில்நுட்பங்கள் மற்றும் டிராக்டர்களை பயன்படுத்தி அந்த அணுசக்தி கழிவுகளை அகற்ற முடியாது என்றும் அமெரிக்கா அல்லது சீனாவிடமுள்ள உபகரணங்களால் மட்டுமே அது முடியும் என்றும் ஈரானியர்கள் தன்னிடம் கூறியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான 1 மாத கால போர் நிறுத்தம் என்பது பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கையை ஏற்று செய்யப்பட்ட ஒரு சலுகை மட்டுமே என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நாங்கள் ஈரானின் ஆயுதப்படைகளை முற்றிலுமாக அழித்து விட்டோம். ஒரு சில துப்புரவு பணிகள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க ஷி ஜின்பிங் அழுத்தம் கொடுப்பாரா என்ற கேள்விக்கு நாங்கள் யாருடைய உதவியையும் கேட்கவில்லை. ஏனெனில் அமெரிக்காவுக்கு ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த எரிசக்தியும் பெற தேவையில்லை என்று ட்ரம்ப் மிகவும் கூர்மையாக பதிலளித்திருக்கிறார். அமெரிக்கா ஹோர்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள இந்த போர்முகங்கள் வெறும் பிராந்திய பிரச்சினை அல்ல. இது அமெரிக்கா, சீனா மற்றும் ஈரான் என 3 வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு உலகளாவிய மோதலாக உருவெடுத்துள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? ஹோர்முஸ் திறக்கப்படுமா அல்லது உலகளாவிய வர்த்தகம் முடங்கி 3ஆம் உலகப் போருக்கான விதை இங்கே துவக்கப்படுமா? உலகத்தின் கண்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை நோக்கியே காத்து கிடக்கின்றன. இது இப்படி இருக்க உலகதரத்தில் மேலும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.